தினமும் முதலில் சீரியலை பார்க்க விஜய் சேனலை சப்ஸ்கிரைப் இருப்பா. செய்து வீடியோவை லைக் காவேரி எல்லாம் செய்யுங்கள். தெரிஞ்சு அப்படி பண்றா. அவ பண்ற சரின்னு அவன் மனசுக்கு தோணுது. பழசெல்லாம் அவளுக்கு ஞாபகம் இருந்தா இப்படி எல்லாம் அவ பண்ணிருப்பாளா சொல்லு. பழசெல்லாம் அவளுக்கு ஞாபகம் இருக்கு இல்லங்கறதெல்லாம் விட்டுருங்க தாத்தா. நான் அவ வாழ்க்கையில முன்ன பின்ன தெரியாத புது மனுஷனாவே இருந்துட்டு போறேன். அதான் இவ்வளவு நாள் அவ கூட பேசி பழகிருக்கேன்ல. நான் அவ வீட்டுக்கு போயிருக்கேன்ல. அம்மா அவகிட்ட நல்லா பேசி பழகுறா. அவளும் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா. நம்ம ரெண்டு குடும்பத்துக்குமே கல்யாணம் பண்ணிக்கிறதுல விருப்பம் இருக்கு. எனக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு ஓப்பனாவே நான் சொல்றேன். அப்ப கூட அந்த மரம் மண்டைக்கு நான் அவன் மேல வச்சிருக்கிற காதலே புரிய மாட்டேங்குது தாத்தா. ஆனா எவ்வளவுதான் தாத்தா போராடுறது. இது நாள் வரைக்கும் ஜாட மாடையா நான் எப்படி இல்லாம சொல்லி புரிய வைக்கலாம் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். நான் இன்னைக்கு நேராவே அவன் முகத்தை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேக்குறேன். அதுக்கு முடியாதுன்னு சொல்றான். இதுக்கு மேல நான் என்ன தாத்தா பண்றது? நீங்களே சொல்லுங்க. ஆக்சிடென்ட் ஆகி பழைய விஷயங்கள் எல்லாம் மறந்து போனா கூட அவ பிடிவாதத்தை மட்டும் அவ இன்னும் விடவே இல்ல. சத்தியமா என்னால முடியல தாத்தா. எனக்கு அவளை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னே தெரியல. ஒரு நிமிஷம் தாத்தா சொல்லுங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் அம்மா கிட்ட பேசினேன். அம்மா நடந்ததெல்லாம் சொன்னாங்க. அதான் உங்ககிட்ட பேசலான்னு போன் பண்ணேன். மாமா, அக்கா ஏதோ உங்க மேலயும் அம்மா மேலயும் இருக்கிற அக்கறையில உங்களுக்காக இப்படி மேட்ரிமோனில ரெஜிஸ்டர் பண்ணிட்டா. நீங்க ஏதோ அதை பத்தி பெருசா யோசிச்சுட்டு இருக்காதீங்க. விட்டு தள்ளுங்க. இவ்ளோ தூரம் உங்க மேல அக்கறைப்பட்டு இதெல்லாம் பண்றவ ஏன் அவளே உங்களை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்க மாட்டேங்கிறான்னு எங்களுக்கு புரியவே இல்ல. இதே கேள்விதான் நானும் அவகிட்ட கேட்டேன். உங்க அக்காவுக்கு ஃப்ரெஷ்ஷா ஒருத்தர லவ் பண்ணணுமா? என்ன மாதிரி ஏற்கனவே லவ் பண்ணி கல்யாணம் முடிஞ்ச ஆள்லாம் அவளுக்கு வேணாமா? நான் ஏற்கனவே லவ் பண்ணதும் கல்யாணம் பண்ணதும் அவ்வளவுதாங்கிறத நான் எப்படி அவளுக்கு புரிய வைப்பேன்? எனக்காக காவேரி பொண்ணு பாக்குறாங்கிற விஷயம் மட்டும் தானே உங்களுக்கு தெரியும். காவேரிக்கு நான் மாப்பிள்ள பாக்குற விஷயம் எல்லாம் உங்களுக்கு தெரியாதுல்ல. காவேரிக்கு நீங்க மாப்பிள்ள பாக்குறீங்களா? என்ன விஜய் சொல்றீங்க? மாமா, அக்கா தான் ஏதோ கோவத்துல இப்படி எல்லாம் பண்ணிருக்கானா, நீங்களும் ஏன் இப்படி பண்றீங்க? என்ன பண்றது இவனா? எனக்கு அவளை எப்படி சமாளிக்கிறதுனே தெரியல. அவளுக்கு பழசெல்லாம் மறுபடியும் ஞாபகத்துக்கு கொண்டு வர்றதுக்கு என்னென்ன வழி இல்லாம நான் முயற்சி பண்ணி பார்த்துட்டேன். எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கு, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா நான் வாய் விட்டு கூட கேட்டு பார்த்துட்டேன். ஆனா எதுக்குமே காவேரி ஒத்து வர்ற மாதிரி தெரியல. இப்படியே போனா எங்க மேட்ரிமோனில அவளுக்கு பிடிச்ச ஒரு பையனா பார்த்து அவனை கல்யாணம் பண்ணிக்குவாளோன்னு எனக்கு பயமா இருக்கு. விஜய், என்ன நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? நாங்க இருக்கும்போது அப்படி எல்லாம் நடக்க விட்டுருவோமா? என்ன ஆனாலும் சரி, உங்களுக்கும் காவேரிக்கும் தான் கல்யாணம் நடக்கும். அத நாங்களே முன்ன நின்னு நடத்தி வைப்போம். ஆமா மாமா, அக்கா அவ மனசுக்கு என்ன தோணுதோ அத பண்ணிட்டு இருக்கா. அதுக்காக நாங்க அவளை அப்படியே விட்டுற மாட்டோம். இப்போ சூழ்நிலை எப்படி வேணாலும் இருக்கட்டும். ஆனா கண்டிப்பா உங்களை கல்யாணம் பண்ணிக்க அக்காவை நாங்க சம்மதிக்க வச்சே தீருவோம். நீங்க கவலைப்படாம இருங்க. நடந்ததெல்லாம் நினைச்சு நீங்க எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க. பாத்துக்கலாம், விடுங்க. நடக்கிறது எல்லாமே நல்லதாவே நடக்கும், நம்புவோம். நீங்க தைரியமா இருங்க. நாளைக்கு நான் கால் பண்றேன். சரி. ஏண்டி, நான் தெரியாம தான் கேக்குறேன். உனக்கு என்ன புத்திகிதி கெட்டு போச்சா? ஏன்? ஏனா விஜய் தம்பிக்கு நீ பொண்ணு பார்த்ததுக்கே நான் உன்னை அவ்வளவு சத்தம் போட்டேன். இதுல இப்போ அவரு வேற உனக்கு மாப்பிள்ள பாக்குறாருங்கிற? ஆமா, நான் அவருக்கு பொண்ணு பாக்குறேன்னா அப்ப அவர் தானே எனக்கு மாப்பிள்ள பாக்கணும். அதானம்மா முறை. இல்லடி, என்ன ஏதோ சொல்ல வந்துட்டு அத சொல்ல முடியாம பாக்குற மாதிரி தெரியுது. என்ன விஷயம்? ஒன்னும் இல்ல. அத சொன்னா நீ என்னதான் திட்டுவ. பரவாயில்ல, சொல்லிட்டு அப்புறமா திட்டு வாங்கிக்கோ. அதான் வாய் வரைக்கும் வந்துருச்சுல்ல, என்னன்னு சொல்லு. புதுசா நான் என்ன சொல்ல போறேன்? எல்லாம் ஏற்கனவே உன்கிட்ட சொன்னதுதான். இப்படி உனக்கு அவர் மாப்பிள்ள பாக்குறது, அவருக்கு நீ பொண்ணு பாக்குறதுன்னு இப்படி மாத்தி மாத்தி பாத்துக்கிறதுக்கு பதிலா நீங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு ஒத்து போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்னடி? என்ன சொன்ன? இல்ல, நீங்களே மனசு ஒத்து போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்னன்னு கேட்டேன். கல்யாணம் பண்ணிக்கணும்னா அதுக்கு முதல்ல மனசு ஒத்து போகணும்னு நீ ஏன் சொல்ற? எங்களுக்குள்ள மனசு ஒத்து போகல, அதனால நாங்க கல்யாணம் பண்ணிக்கல. போதுமா? அவர் ஊம் முன்னாடிதாம்மா ரொம்ப நல்லவர் மாதிரி நடிக்கிறாரு. ஆனா பயங்கர திமிரு பிடிச்ச ஆள் அவரு. எனக்கு அவர் ஆட்டிடியூடே சுத்தமா பிடிக்கல. என்ன கூட இன்னைக்கு வாடி போடின்னு எல்லாம் பேசிட்டாரு தெரியுமா? அத கேட்டதும் எனக்கு சுருன்னு கோவம் வந்துருச்சு. இதுல அவரு கூப்பிட்டு நான் அவர் கார்ல ஏறலன்னு என்ன கைய புடிச்சு வேற இழுத்தாரு. இப்படி எல்லாமா ஒரு பொண்ணுகிட்ட நடந்துப்பாங்க? அவர் கார்ல ஏற சொல்றப்போ நான் ஏற முடியாதுன்னு சொல்றேன்னா அது என்னோட முடிவு, என்னோட ரைட்ஸ். இதுல என்ன கைய புடிச்சு உள்ள இழுக்கிறதுக்கு அந்த ஆளுக்கு என்ன உரிமை இருக்கு? ஒரு பொண்ணு கிட்ட எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணுங்கிற ஒரு பேசிக் டீசென்சி கூட அவருக்கு இல்லம்மா. அவரு ஏதோ ஒரு டென்ஷன்ல அப்படி பண்ணிருப்பாருடி. டென்ஷன்ல இருந்தா என்ன வேணாலும் பண்ணுவாரா? இன்னைக்கு என் கைய புடிச்சு இழுத்தவரு நாளைக்கு கை நீட்டி அடிக்க மாட்டாருன்னு என்ன நிச்சயம்? விஜய் தம்பி அப்படி எல்லாம் நடந்துக்கிற ஆள் இல்ல காவேரி. மா, அவரு எப்படிப்பட்ட ஆளுங்கிறத நான் இன்னைக்குதான் சரியா புரிஞ்சுக்கிட்டேன். இவ்ளோ நடந்தும் அவரு நமக்கு தெரிஞ்சவரா போயிட்டாரேங்கிறதுனாலதான் நான் அவரை சும்மாவே விட்டேன். அப்பவும் அவரு திமிர எடுத்து போய் பேசுனதுக்கும் பண்ணதுக்கும் மன்னிப்பு கேட்க சொல்லிட்டு அவரு மன்னிப்பு கேட்டதுனாலதான் நான் சும்மா விட்டேன். இல்லன்னு வைய, இன்னைக்கு நடந்திருக்கிறதே வேற. ஏய், சரிம்மா, எனக்கு இத பத்தி இதுக்கு மேல பேச வேணாம்.
நான் ரூமுக்கு போறேன். ஏய் இந்தாடி சாப்பாடு எடுத்துக்க. அப்படி வைமா, எடுத்துக்கிறேன். ஏண்டி ஸ்கூலுக்கு நேரமாச்சு, இன்னும் கிளம்பாம என்னடி நின்னு போன நோண்டிட்டு இருக்க? அம்மாவோட அப்பாக்கு நான் மேட்ரிமோனியில ரெஜிஸ்டர் பண்ணேன்னு சொன்னேன்ல, அதுக்கு எத்தனை பொண்ணுங்க கிட்ட இருந்து ரெக்வஸ்ட் வந்திருக்குன்னு பாரேன். ரெக்வஸ்ட்னா? இந்த பொண்ணுங்களுக்கு எல்லாம் அவரை பிடிச்சிருக்கு, அவரை கல்யாணம் பண்ணிக்க அவங்க ரெடியா இருக்காங்கன்னு அர்த்தம். நீ இந்த போட்டோ பாரு. எப்படி இங்க பாரு, அழகா இருக்காங்கல்ல? தான பொண்ணுங்களும் அவரை கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருக்காங்க. ஆமா, எனக்கும் அதான் ஆச்சரியமா இருக்கு. எனக்கு மாப்பிள்ள பாக்குறதுக்காக இதே மாதிரி மேட்ரிமோனில ஒரு அக்கவுண்ட் கிரியேட் பண்ணதா சொன்னேன்ல, அதுல எனக்கு கூட இத்தனை ரெக்வஸ்ட் வரலமா. ஆனா இவருக்கு எத்தனை பொண்ணுங்க கிட்ட இருந்து ரெக்வஸ்ட் வந்திருக்குன்னு பாரு. இத்தனைக்கும் அவர் ஏற்கனவே கல்யாணம் ஆனவரு, அவருக்கு ஒரு குழந்தை இருக்கு, இது அவருக்கு 2வது கல்யாணம்ங்கறதெல்லாம் கூட நான் அவர் அக்கவுண்ட்லயே மென்ஷன் பண்ணிருக்கேன். அப்படி இருந்தும் இத்தனை பொண்ணுங்க அவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்கன்னு நினைக்கிறப்போ எனக்கே ஷாக்கா தான் இருக்கு. இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்னடி இருக்கு? அவர் அழகா இருக்காரு, அதனால அவரை கல்யாணம் பண்ணிக்க இத்தனை பொண்ணுங்களும் தயாரா இருக்காங்க. அவர் அழகா இருக்காருன்னா அப்ப நான் பாக்க நல்லா இல்லன்னு சொல்ல வரியா? ஏய், நான் அப்படியெல்லாம் சொல்ல வரலடி. நீ சொல்றது அப்படிதாம்மா இருக்கு. உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்கேன்னு தெரியல. வர வர நீ என்ன ரொம்ப டேமேஜ் பண்ற. அதுலயும் இந்த ஆளோட விஷயத்துல நீ அவருக்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்றியே தவிர கொஞ்சம் கூட நீ என்ன மதிக்கவே மாட்டேங்கிற. அப்படியெல்லாம் இல்லடி, அந்த தம்பி பார்க்க அழகா இருக்குமே, அதான் நிறைய பொண்ணுங்க அவரை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறாங்கன்னு சொல்ல வந்தேன். நீ எதுவுமே சொல்ல வேண்டாமா. உன்கிட்ட போய் இதெல்லாம் சொன்னேன் பாரு. ஸ்கூலுக்கு கிளம்புற நேரத்துல என்ன டென்ஷன் ஆக்கிட்டு நான் கிளம்புறேன். ஏய் இந்தாடி. ஏய், இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு இவ இப்படி கோச்சுக்கிட்டு போறா? என்ன டீப் போட்டு பேசுறதுக்கும் என் கைய புடிச்சு இழுக்கிறதுக்கும் உங்களுக்கு யாரு ரைட்ஸ் கொடுத்தா? எனக்கு நீங்க மாப்பிள்ள பாக்குறதா இருந்தா பாருங்க, யார் வேண்டான்னு சொன்னா? அப்பா, காவேரி மிஸ் பா. குட் மார்னிங் மிஸ். குட் மார்னிங் அம்மு. டேய் அம்மு, எங்கடா போற? நான் கார்ல ஏறல, ஸ்கூல் பக்கத்துல தான் இருக்கு, நடந்து போய்க்கிறேன்னு சொல்றாங்க. நானும் மிஸ் கூடவே போய்க்கிறேன். பாய். ஏய் அம்மு, ஒரு நிமிஷம். நீ கார்லயே இரு, நீங்க மட்டும் இறங்குங்க. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அப்பா கிட்ட என்ன மிஸ் பேசணும்? அது உனக்கு நெக்ஸ்ட் டேர்ம் ஃபீஸ் கட்டணும்ல, அத பத்தி கொஞ்சம் டீடைல்ஸ் எல்லாம் சொல்லணும். அதுக்குதான். நீங்க இறங்கி வாங்க. நீ உட்காரு. கூப்பிடுற டோனே சரியில்லையே. ஒருவேளை நேத்து நடந்த சண்டை இன்னைக்கும் கண்டினியூ ஆகுமோ? அம்முவுக்கு வேற தெரியாம இதெல்லாம் சமாளிக்கணுமே, என்ன பண்றது? அம்மோ, விண்டோவை ஏத்திக்க, நான் ஏசி ஆன் பண்றேன். உனக்கு பிடிச்ச சாங்கா பிளே பண்ணிட்டு போறேன். நான் மிஸ் கிட்ட பேசிட்டு வர்ற வரைக்கும் நீ இந்த சாங்ஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டே இரு. சரிப்பா. சொல்லுங்க. மேட்ரிமோனில இன்னைக்கு உங்க ப்ரொஃபைல செக் பண்ணீங்களா? இல்லையே. உங்க ப்ரொஃபைலுக்கு நிறைய பொண்ணுங்க கிட்ட இருந்து ரெக்வெஸ்ட் வந்திருக்கு. அதுல இருந்து ஃபில்டர் பண்ணி நீங்க சொன்ன குவாலிட்டிஸோட நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி உங்களுக்கு செட் ஆகுற மாதிரியான ஒரு பொண்ண நான் செலக்ட் பண்ணிருக்கேன். நான் பேசி பார்த்ததுல ரொம்ப நல்ல பொண்ணாதான் தெரியுறாங்க. உங்களுக்கும் அந்த பொண்ணோட டீடைல்ஸ், நம்பர் எல்லாம் அனுப்பியிருக்கேன். நீங்க பேசி பாருங்க. உங்களுக்கு ஓகேனா நேர்ல மீட் பண்ணி பேசிக்கலாம். எனக்குலாம் எந்த பொண்ணையும் பிடிக்காதுங்க. நான்லாம் யாரையும் மீட் பண்றதா இல்ல. அந்த பொண்ணோட போட்டோவை கூட நீங்க இன்னும் பாக்கல. நேர்ல பார்த்து பேசுறதுக்கு முன்னாடியே பிடிக்கலன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அதெல்லாம் அப்படிதான். நான்லாம் யாரையும் போய் பார்த்து பேசுறதாலாம் இல்ல. அவங்க பேசுறத பார்த்தா ஃபீஸ் டீடைல்ஸ் பத்தி பேசுற மாதிரி தெரியலையே, வேற ஏதோ பேசுறாங்க. அது நம்ம கேட்ட கூடாதுன்னு நம்மள நைஸா கழட்டி விட்டுட்டாங்க. உனக்கு பண்ணுங்க, நீங்களே அந்த பொண்ணுகிட்ட போன் பண்ணி எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிருங்க. சரி, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உங்க இஷ்டம் தான். நானும் இன்னைக்கு ஒரு பையனை பார்க்க போறேன்னு உங்களையும் போய் அந்த பொண்ணை பார்க்க சொல்லலாம்னு நினைச்சா ரொம்ப தான் பண்றீங்க. நீங்க எந்த பையனை பார்க்க போறீங்க? எனக்கு நீங்க மேட்ரிமோனில ப்ரொஃபைல் ஓபன் பண்ணீங்கல்ல, அதுல உங்க அளவுக்கு எனக்கு ரெக்வெஸ்ட் வரலனாலும் ஏதோ 1-2 பேர்கிட்ட இருந்து ரெக்வெஸ்ட் வந்துச்சு. அதுல ஒரு பையன் இங்கதான் பக்கத்து ஏரியால இருக்கிறதா சொன்னான். ஈவினிங் மீட் பண்ணலாமான்னு கேட்டான். நானும் சரின்னு சொல்லிட்டேன். என்னங்க நீங்க எதுக்கு இப்படி முன்ன பண்ண தெரியாதவங்க எல்லாம் மீட் பண்ண போறீங்க? ஹலோ, நான் ஒன்னும் இப்பவே போய் அவனை கல்யாணம் பண்ணிக்க போறது இல்லல. ஜஸ்ட் மீட் தான் பண்ண போறோம். ஒருத்தர நேர்ல பார்த்து பேசினா தானே அவங்க எப்படி என்னங்கறதெல்லாம் தெரியும். இன்னைக்கு போய் பேசி பாக்குறோம். எல்லாம் ஒரு மாதிரி செட் ஆகி வந்துச்சுன்னா அப்புறம் அப்படி அப்படியே அடுத்தடுத்து ப்ரொசீட் பண்ண வேண்டியதுதான். அப்போ அந்த பையன் உங்களை பாக்குறதுக்கு வீட்டுக்கு வரானா? வீட்டுக்குலாம் நான் வர சொல்லலையே. இன்னும் அம்மா கிட்ட இந்த விஷயத்த பத்தி நான் பேசவே இல்ல. அதான் வெளியே ஒரு இடத்துல மீட் பண்ணலாம்னு இருக்கோம். வெளியனா எங்க மீட் பண்ண போறீங்க? அது எதுக்கு உங்களுக்கு? என் விஷயத்த நான் பாத்துக்கிறேன். உங்களுக்கு செட் ஆகுற மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து அவளோட டீடைல்ஸ், போன் நம்பர் எல்லாம் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தா போன் பண்ணி பேசுங்க.
மீட் பண்ணுங்க. இல்லனா உங்களுக்கு எப்படி தோணுதோ பண்ணுங்க. எனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். நீ வரும் நேரம் குழப்பம். காவேரிய கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சு ஒரு பையன் வரானா, இத பத்தி அவ ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லல. ஒருவேளை போயிட்டு வந்து சொல்லலான் இருக்காளோ என்னமோ. இப்போதைக்கு மேட்ரிமோனில ப்ரொஃபைல பார்த்து காவேரியை மீட் பண்ணலான்னு வரான். ஒருவேளை நேர்ல மீட் பண்ணி பேசினதுக்கு அப்புறம் 2 பேருக்கும் செட் ஆகாம கூட போலாம் இல்லையா? அதனால கூட காவேரி இதை பத்தி உங்ககிட்ட சொல்லாம இருந்திருக்கலாம். நீங்க கவலையே படாதீங்க மாப்பிள. சத்தியமா காவேரிக்கும் அந்த பையனுக்கும் ஒத்து போகவே போகாது. அந்த பையன் யாருன்னே உங்களுக்கு தெரியாது, அப்புறம் எப்படி இவ்வளவு உறுதியா சொல்றீங்க? அவன் யாரா வேணாலும் இருக்கட்டும், அவனை பத்தி எனக்கு தெரியாதுதான். ஆனா என் பொண்ண பத்தி எனக்கு தெரியும்ல. காவேரியோட குணத்துக்கும் அவ பேசுற பேச்சுக்கும் எந்த சீமையில இருந்து மாப்பிள வந்தாலும் சரி, ஒரு நாள் கூட அவன் தாக்கு பிடிக்க மாட்டான். என் பொண்ணோட மனச புரிஞ்சுக்கிட்டு, அவளோட குணத்தை புரிஞ்சுக்கிட்டு, அவளை அன்பா பாத்துக்கிறதா இருக்கட்டும், அவளை அனுசரிச்சு போகிறதா இருக்கட்டும், எல்லா விதத்திலயும் அவளுக்கு ஏத்த ஒரே மாப்பிள இந்த உலகத்திலே நீங்க மட்டும்தான். உங்களை தவிர அவளுக்கு வேற யாரும் ஒத்து வர மாட்டாங்க. இந்த போன்ல பார்த்து புடிச்சு போய் வர மாப்பிளை எல்லாம் ஒரு நாள் பார்த்து பேசுறதோட சரி. நீங்க வேணா பாருங்க, இந்த பையனும் இன்னையோட பிச்சு புடுங்கிக்கிட்டு ஓட போறான். காவேரியை சமாளிக்கிற சாமர்த்தியம்லாம் உங்களவுக்கு எல்லாருக்கும் வந்துடாதுல்ல. அப்படி நினைச்சு நம்ம ரொம்ப அசால்ட்டாம இருந்துடக்கூடாதுல்ல அத்தை. ஒருவேளை 2 பேரும் தனியா சந்திச்சு பேசுறதுல ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிருச்சுன்னா அப்ப என்ன பண்ணுவீங்க? இப்ப அவங்க எங்க மீட் பண்ணி பேசுறாங்கன்னு வேற தெரியலையே. வேற எங்க பேச போறாங்க? உங்களுக்கு ஒரு பொண்ண பார்த்து ஏதோ ஒரு காபி கடையில போய் உட்காந்து பேசுனதா சொன்னீங்கல்ல. ஆமா, ஒரு காஃபி ஷாப்ல மீட் பண்ணோம். அதே கடைக்குதான் அந்த பையனையும் இன்னைக்கு வர சொல்லிருப்பான். வாய்ப்பு இருக்கத்த. அதே காஃபி ஷாப்ல அவங்க மீட் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அவங்க என்ன பேசிக்கிறாங்க, அவங்களுக்குள்ள ஒத்து போகுதா, ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கான்னு இது எதுவுமே தெரியாம பதட்டத்தோட இங்கே இருக்கிறதுக்கு பேசாம நான் கிளம்பி அந்த காஃபி ஷாப்க்கே போயிடவா? அவ சும்மாவே உங்களை மதிக்கிறது இல்ல. இதுல நீங்க அங்க போனா அவ இன்னும் தான் கோவப்படுவா மாப்ள. அப்புறம் உங்க பக்கமே அவ திரும்பி பார்க்க மாட்டா. இப்ப நான் என்னதான் பண்றது? கண்டிப்பா அந்த பையனுக்கும் நம்ம காவேரிக்கும் ஒத்து வரவே வராது. அது இன்னைக்கு ஒரு நாள் நடக்கிற கூத்து, அவ்வளவுதான். மத்தபடி நீங்க பயப்படுற மாதிரி எல்லாம் எதுவும் நடக்காது. தைரியமா இருங்க.